செம்ம டேஸ்டான கிறிஸ்பி பச்சை பட்டாணி வடை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணலாமா? தேவையான பொருட்கள்: 1 கப் பச்சை பட்டாணி, அரை ஸ்பூன் சர்க்கரை, 4 அல்லது 5 பல்லு பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 1 தேக்கரண்டி சீரகம், அரை ஸ்பூன் கருப்பு மிளகு, 1 தேக்கரண்டி கொத்தமல்லி விதைகள், 1 வெங்காயம், 1/4 தேக்கரண்டி கொத்தமல்லி தூள், 1/4 தேக்கரண்டி மிளகாய் தூள், 1 சிட்டிகை மஞ்சள், 2 தேக்கரண்டி கொத்தமல்லி இலைகள், அரை ஸ்பூன் கசூரி வெந்தயம், 1 கப் கடலை மாவு, 2 தேக்கரண்டி அரிசி மாவு, சுவைக்கேற்ப உப்பு, 1 சிட்டிகை பேக்கிங் சோடா. ஆழமாக வறுக்க போதுமான எண்ணெய். பச்சை பட்டாணி வடைகளை செய்வதற்கு முன் ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் தண்ணீர் சேர்த்து அடுப்பில் வைத்து கொதிக்க வைக்கவும். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்ததும் சர்க்கரையையும் சேர்த்து கிளறவும். பின்னர் பச்சை பட்டாணியை சேர்த்து 4 முதல் 5 நிமிடங்கள் சமைக்கவும். இப்பொழுது ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து முன் சமைத்த பட்டாணி மற்றும் நன்றாக நறுக்கிய பட்டாணி மற்றும் மசாலா விதை கலந்து நன்கு கலக்கவும். பின்னர் நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி இலைகள், கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கடலை மாவு, அரிசி மாவு, கசூரி மெந்தியா தூள் மற்றும் சுவைக்கு உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். உங்கள் கைகளில் சிறிய எண்ணெய் தடவி பட்டாணி மற்றும் மசாலா பொருட்களை ஒன்றாக கலக்கும் வரை நன்கு கலக்கவும். பின்னர் இந்த கலவையை சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து வடைகளாக உருட்டி தனியாக வைக்கவும். இதை பிஸ்கெட் போல நடுத்தர அளவில் செய்யுங்கள். இப்பொழுது ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஆழமாக வறுக்க போதுமான எண்ணெய் சேர்க்கவும். எண்ணெய் சூடானதும் வடைகளை ஒவ்வொன்றாக சேர்த்து வறுக்கவும். வடை பழுப்பு நிறமாக மாறும் வரை நன்கு வறுக்கவும். பின்னர் அது வெளியே எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வைக்கவும். உங்கள் மொறுமொறுப்பான மற்றும் சுவையான பச்சை பட்டாணி வடை தயாராக உள்ளது. தேங்காய் சட்னி அல்லது தக்காளி கெச்சப்புடன் சூடாக பரிமாறவும். இதை தேநீருடன் சேர்த்து சாப்பிட்டால் மிகவும் ருசியாக இருக்கும்.